ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி 7/8/2024 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இன்று நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:05 10:05 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 இன்றைய திதி இன்று இரவு 9:51 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:03 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:58 வரை தைத்துளம், பின்பு இரவு 9:51 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய ராசி பல முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. அது உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த, நண்பர்கள் சார்ந்த, உடன் சேர்ந்த பணியாளர் சார்ந்த விஷயங்களை நம்பி நீங்கள் ஒப்படைச்சிருப்பீங்க. அவங்க முடிச்சுடுவாங்க, செஞ்சுவான்னு நினைப்பீங்க. அந்த ஒரு ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வருகின்ற போது தான் உங்களுக்கு நாளை யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் என்ற ஒரு முன் யோசனையும் ஒரு விழிப்புணர்வும் ஜாகிரதை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இப்போது உங்களுக்கு. சிறு சிறு ஏமாற்றம் இருந்தால் அந்த ஏமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் பாதிக்காது. அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாத அந்த தொழில் சூட்சுமங்களை நீங்கள் மனசை வச்சு இப்போ தொழில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்தவர்களை ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கணக்கு வழக்கங்களை யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்கள் நேரடியாக கவனிப்பது உங்களுக்கு சில ஏமாற்றங்களையும் மனைவத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். உறவுகள் மற்ற நிறைய நம்பிக்கை கொடுத்துருப்பீங்க, வாக்கு கொடுத்துருப்பீங்க. மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த உறவினர்கள் உங்களுக்கு உதவி பண்ணாமல் சில ஏமாற்றி சந்திக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள் எல்லாமே ஒரு கல்வி பயணத்தை நோக்கி, ஒரு எதிர்கால வேலைவாய்ப்பை நோக்கி செல்கின்ற போது அது சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய, சிறு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நாளாக இருப்பது உங்களுக்கு. இந்த ஏமாற்ற பின்னடைவு ஒரு தற்காலமானதாக உண்டு. ஆனால் நீங்கள் வருகின்ற காலங்களில் இந்த ஏமாற்றத்தை ஒரு படிப்பினையாக வைத்துக்கொண்டு உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுகின்ற பட்சத்தில் யாராலையும் எதாலையும் அவங்க செய்ய முடியாதவங்கள நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று வந்தால் தைரியமாக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்வது வாடிக்கை. அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்று உங்களுக்கு அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள் தான் கொஞ்சம் வெற்றிக்கனி பறிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு இருந்தாலும் எதுலேயும் வெற்றி, எந்த விஷயத்துக்கு வெற்றி செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய பணிகளில் நல்லா கொண்டு போங்க. நீங்கள் உங்களுடைய விவசாயத்தை, தொழில் அபிவிருத்தி, உங்கள் கால்நடை திட்டங்கள், புதுசாக கிணறு வெட்டணும், இதுபோல் விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு தொழிலில் ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகலாம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை விலை குறைவாக இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. பங்குச்சந்தை இருக்கின்ற கொஞ்சம் சந்தை நிலத்தை பார்த்து நிறைய உள்நாட்டு பிரச்சனையோட வெளிநாட்டு பிரச்சனை நிறைய, இந்த வெளிநாட்டு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மனதில் கொண்டு உங்கள் பங்குச்சந்தையில் கூடிய முதலீடு செய்வதோ, இல்லை வெளியேறுவதோ, இல்லை ஹோல்டு போவதோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த வட்டி ஃபைனான்ஸ் செய்கிறவங்களாம் கொஞ்சம் உங்களுடைய அசலை கொஞ்சம் தக்க வைத்து கொள்வது உங்களுக்கு அது பெரிய வெற்றியாக இருக்கும். அதனால் ஏமாறாமல் உங்களுடைய வரவேண்டிய வரவுகளை நீங்கள் கச்சிதமாக பெற்று அதை ஒரு அசையா சொத்துக்கள் மீது முதலீடு செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்க போகுது. மாணவர்களும் சரி, வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களும் சரி, உழைக்கின்ற பணியாலும் சரி, எல்லாருக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு மேலும் செல்லக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் தைரியமாக உங்களுடைய பணியை செய்யுங்க. உங்களுடைய மேலதிகாரிலாம் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலை இருக்காங்க. மாணவர்களுடைய ஆசைகளை வழிகாட்டும் போது நல்லா பண்ணுங்கள். பழகக்கூடிய மாணவர்களை கொஞ்சம்
தேர்ந்தெடுத்து பழகுவது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மிதுன ராசின்னு பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு கவலை, என்ன செஞ்சுட்டுமே செய்யணுமே ஒரு கவலை பார்த்தா எதுவும் ஆகப்போவது கிடையாது. அதே சமயத்தில் செய்கின்ற வேலையை இன்றே செய்யுங்க. நாளை என்று தள்ளி போடாமல் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்க சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று புதன்கிழமை உங்கள் வேலையை ஆரம்பிக்க பட்சத்தில் அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு சேமிப்பாக இருந்தால் வளர்ச்சிக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பத்தை முதலீடு கூட அந்த ஆரம்பம் கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த ஆரம்பம் வந்து ஒரு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சிறு தொழில், டைலரிங் தொழில் தைக்க ஆரம்பிக்க போகிறீங்க, டைலரிங் தொழில் ஆக்கலாம். இல்லை வந்து ஏதாவது ஒரு சிறு விவசாயம், காய்கறி தோட்டமாக இருக்கலாம். இல்லை ஒரு ஆடு வளர்ப்பு, கால்நடை மாடு வளர்ப்பு, இதாக ஒரு எந்த விஷயமா இருந்தால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆரம்ப நாளாக போடுங்க. நாளைக்கு என்ன நடக்குது எது நடக்கலாம் யோசிக்காதுங்க. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், கல்வி படிக்கிற நம்பர்கள் நல்லா எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சிலாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் அந்த தேர்வான மாணவர்கள், தகுதியுள்ள மாணவர்கள் போடுங்க, பரீட்சை எழுதுங்க. 18 லாஸ்ட் டேட். அது மாதிரி வந்து எல்லா விஷயம் இன்றைக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் மாணவர்கள், நல்லா படித்த மாணவர்களுக்கு முயற்சி பண்ண வெற்றி வாய்ப்பை தட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு மேல் கல்விக்கு நல்ல ஒரு கல்வியில் சேர வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய கல்விக்கும் வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஒரு படித்த வேலைக்கான வெளிநாடு வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கிறதால அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விருப்பம் உள்ளவங்க முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் உங்களுக்கு. அதனால் கவலைப்பட்டு கொண்டு போய் எந்த வேலையும் ஆகாது. தூக்கி ஓரம் வச்சுட்டு இறைவன் மேலே ஒரு பாலத்தை போட்டு இறைவனை கும்பிட்டு உங்களை பணியை செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த கவலைகள் நீங்கி ஒரு வெற்றி நடைபெறக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்புகிறது. அடுத்த ராசியாக கடகராசி அன்பு பார்த்தோன்னா, கடகத்துக்கு 8 சனி பகவான் இருக்கார். சனி பகவான் வந்து 8 இருக்கிறதால உங்களுக்கு விரையச்சினி, தேவையற்ற விரயங்களை கொடுப்பார். ஒன்றுமே இருக்காது. 10 ரூபா பொருளை 10 ரூபாவுக்கு வாங்கி அந்த 10 ரூபா பொருளை அப்படியே போட்டுட்டு அதே பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அது மாதிரி ஒரு தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். வாகனம் ஓட்டும்போது பார்த்து போங்க, பார்த்து வாங்க. பணி செய்கிற இடத்துல யாரையும் நம்பி எந்த பணியும் ஒப்படைக்காமல் இருந்து நீங்களே முடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுடைய பிஸ்னஸ்லேயே வந்து நீங்கள் இருந்து ஒரு முதலீடை பெறுகின்ற பொழுது, ஒரு வியாபாரத்தை செய்கின்ற போன்று அதுக்கின்ற பெறுகின்ற முழுமையான லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போவதோ, கடனுக்கு பொருள் அனுப்புவதோ, தேவையற்ற கச்சா பொருட்களை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்ள தயவு செய்து வேண்டாம். அன்றைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுங்கள், அன்றைக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குங்கள், அன்றைக்கு தேவையானதை விற்பனை செய்யுங்கள். போட்டிகள் அதிகமாக இருக்கா செய்ய அந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள். போட்டியை சமாளித்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய லாபகரமாக நல்லதாக அமைகிறது. கடகராசி அன்புகளுக்கு 8 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே சிறப்பு. சிம்மராசி சனி பார்த்தா கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய அவங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கார். அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்க. கூட பைக்கில் வந்து 2 ஒன்று போகலாம், சுற்றிக்காங்கலாம், செலவு பண்ணுறாங்களாம், அவங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடையாதுனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், உங்களுடைய கல்விக்கு வழிகாட்டியாக இருக்கணும், உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நண்பராக பார்த்து தேர்ந்தெடுங்க. சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கணும், சேர்ந்து ஒரு இன்டர்வியூ போகிற மாதிரி, சேர்ந்து ஒரு வேலைக்கு சேர மாதிரி, சேர்ந்து ஒரு பயிற்சி பண்ண அது மாதிரி ஒரு கூடியே நல்ல விஷயங்களை பயணிக்கக்கூடிய நண்பராக தேர்ந்தெடுங்க. அப்படி நண்பர்கள் கிடைச்சிட்டா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய முன்னேற்றம் தானாக வரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் நட்பு வட்டாரத்தை தேர்ந்தெடுங்கள். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிக்கு நண்பர்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் 7 சனி பகவான் இருக்கா, சில பேருக்கு உங்களுக்கு சில வில்லங்களும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனம் புரிந்து யார் எப்போது புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. நண்பர்கள் மூலம் வெற்றியும் கிடைக்கும். சங்கடம் ஏற்படுத்துவாரவங்களுக்கு தொழில் நல்லா இருக்க போது, கல்வி நல்லா இருக்க போது, விவசாய அன்புகளுக்கு மழையால் சில உற்பத்தி பொருட்கள் பாதிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கால்நடையில் வந்து ஒரு முறையான ஒரு மருத்துவ மேற்பார்வையை பார்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு. அடுத்த ராசியாக கன்னிராசி என்பவர்கள். இந்த கன்னிராசினி பார்த்தா உங்களுக்கு புதனுடைய வீடு புதன் உச்சி என்பதால் கல்வி சார்ந்த சில விஷயங்கள் கொஞ்சம் தரங்களை வரலாம். மேல் படிக்க அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு ஏதோ இருக்கும் கால்ஃபர் லெட்டர் எதுவும் வராமல் இருக்கலாம். அது தேர்ந்தெடுத்த உங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் கிடைக்க இருக்கலாம். ஸ்காலர்ஷிப்புக்கு ஏதாவது பணம் கிடையாது. சில தடங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அந்த தடங்கள்லாம் வந்து
தற்காலிகமான தரங்களுக்கு. அதனால் எதிர்கொண்டு போங்க. அடுத்த கல்வி பண்ணி அடுத்த என்ன கல்லூரி பாருங்கள், திரும்ப ஏன் எனக்கு வரல கேளுங்க, 2 தடவை பேங்க் போங்க. கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் வந்து தடைகளை உடைத்து இழிந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக தான் கன்னிக்கு அமைக்குது. முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு கல்வி சார்ந்த எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. பிஸ்னஸ்லேயும் நல்ல உற்பத்தி இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளவங்களுக்கு உங்களுடைய கல்வி சார்ந்த துறையில் எந்த பணிக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு பொறியியல் படித்து அந்த பொறியியல் சார்ந்து மெக்கானிக்கல் சார்ந்து இன்ஜினியரிங் சார்ந்து சிவில்னால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்து அந்த படித்த கல்விக்கேற்ற துறையை சார்ந்து போங்க. லேப் டெக்னீஷியன் சார்ந்து அது மாதிரி போனீங்கன்னா உங்களுடைய கல்வி சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. அதனால் தடங்கள் இருந்தால் தடங்களை மீண்டு செல்லக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி பண்ணால் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாள். துலாம்ங்கிறது சுக்கிரபாவம் இல்லையா? அதனால் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியாக வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய மகிழ்ச்சியான உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை வீட்டுக்கு வந்து தங்கக்கூடிய மகிழ்ச்சியான கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய தொழிலில் எந்த விதமான கஷ்டங்களும் தடங்களும் தாமதம் இல்லாமல் வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாளாக அமையுது. உங்களுடைய வருகின்ற வருவாயை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க. வருகின்ற காலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் உங்களுடைய வரவுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. உங்களுடைய மகிழ்ச்சியும் தடையும் இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகளோட குதூகலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்துக்கு தேவையான விலையுறந்த ஆபரண பொருள்கள் அலங்கார பொருள்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்ட நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஆடி போய் ஆவணையில் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது ஒரு நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு கார் வாகனக்கூடிய வசதியெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காது. ஒரு சுப நாளாக அமைப்புகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி பார்த்தா விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள். உங்கள் எல்லா விஷயமும் ஒன்றும் முடிஞ்சால் நல்லா போகின்ற வேலையில் காலையில் முடிய வேண்டிய வேலை சாயங்காலம் முடியாத ஒரு தாமதங்கள் இருக்க போது உங்களுக்கு. அந்த தாமதத்தை நீங்கள் வென்று எடுக்க வேண்டுமென்றால் ஒரு திட்டத்தோடு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோம் ஒரு திட்டத்தோடு நீங்கள் பயணம் செய்தால் இந்த தாமதங்கள்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நாள் அமையுது உங்களுக்கு. அதனால் தாமதங்கள் இருந்தாலும் தடைகள் கிடையாது. அந்த தாமதத்தை மீறி எல்லா விஷயம் நீங்கள் சக்ஸஸாக செய்ய போகிறீங்க. படிக்கின்ற மாணவ கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு போங்க. பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக கொண்டு போங்க. வேலை செய்கிற அன்பர்களும் உங்கள் பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிற அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்க போகிற வாய்ப்பு. இந்த நிலங்கள் வாகனங்கள் கால்நடைகளை வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு பணவரவு அமையக்கூடிய ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. விருட்சத்துக்கு இருந்தாலும் சில தாமதங்களுக்கு பின்ன அமையும். அதனால் தாமதம் என்பது தற்காலிகமானது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியாக அமைந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி பார்த்தா கொஞ்சம் சுகம் நிறைந்த நாள் உங்களுக்கு. தனுசுக்கு வந்து குரு பகவானை வீடு எல்லா ஒரு குருவோட ஆசையோடு எந்த விதமான குறையும் இல்லாமல் குறையொன்றும் இல்லை கோவிந்தா மாதிரி உங்களுக்கு சுகமாக இருக்கிற நாள். உங்களுக்கு எந்த விஷயத்தையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதம் நாள். எக்ஸாம் புக்கை தான் கரெக்டாக மனப்பாடமாகவும் பரீட்சைக்கு போயிருந்தாலும் எக்ஸாம் படித்தெல்லாம் வரும். எந்த ஸ்கூலு அப்ளிகேஷன் அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு எதுவுமே தடையில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மனதுக்கும் உடலுக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய நாள். உங்களுக்கு குடும்பத்தையும் தங்கு தடை இல்லாமல் நல்ல சந்தோஷம் குதூகலம் அமையக்கூடிய நாளாகும். உறவுகளின் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலை, நண்பர்கள் மத்திய சூழ்நிலை, உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் செய்கிற இடங்கள் எல்லாத்தையும் எந்த தடையும் இல்லாமல் இருக்கிற காலத்தில் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு பங்குச்சந்தை உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் நிலவரத்தை பார்த்துக்கொண்டு உங்களுடைய பங்குகளை ஏற்றதை கவனித்து முதலீடு செய்வதை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சுகமான நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகராசின்னு பார்த்தா மகரத்துக்கு வந்து 2 சனி பகவான் இருக்கார். 7 சனி ஆரம்ப காலங்கள். மகரம் வந்து சொந்த வீடாக இருந்தாலும் அவருடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். அதனால் உங்களை வருகின்ற வரவுகள் நியாயமான வரவாக பார்த்துக்குங்க. நியாயமான வரவாக இல்லாத பட்சம் அந்த பணம் உங்களுக்கு விரயமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தவங்கள்கிட்ட வந்து அந்த கையூட்டி பெறது எல்லாம் ஏமாற்றி வாங்குறது, 10 ரூபா பொருளை 100 ரூபான்னு மாதிரி வாங்குறது, புரோக்கர்ஸ் நிறைய அதிக விலை வச்சு விற்கிறது போல் விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா அது வருகின்ற வரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே விரயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் எந்த நியாயமான ஒரு வரவு உங்களுக்கு கண்டிப்பாக நிற்கப்போது. உங்களுக்கு சனியோடைய விரைச்சனி என்பதால் உங்களுக்கு 100 ரூபா வந்தால் இந்த 100 ரூபா நின்னாலும் உங்களுக்கு பெரிய விஷயம். எக்ஸ்ட்ரா செலவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. பார்த்துங்க. யாரையும் ஏமாற்றி அந்த விஷயம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு
நல்லது. விரைச்சி என்பது ஏசி ஆரம்ப கட்ட காலம் வந்து தேவையில்ல பிரச்சனைகள் மாட்டிக்கினா மீண்டு வருவதும் கொஞ்சம் கடினம். யாரும் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க, கடன்லாம் வாங்கி தராதீங்க. உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. இருந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு உடைய வரவுகளை கொஞ்சம் சனி வருகிற வரவுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் அசையா சொத்தாக மாறினா காலத்தில் அழிக்க முடியாததாக இருக்கும். அதனால் உங்களுடைய வரவுகளை கொஞ்சம் அசையா சொத்துக்கள் மீது நிலம், மனை, வீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மைப்பட்டது. அதனால் வரவுகளை செலவாக மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்கள். கும்பராசி பார்த்தோன்னா கொஞ்சம் சிக்கல். ஒன்றில் சனி பகவான் இருக்கார், ஜென்ம சனி இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயமும் சிக்கலை வரதான் செய்யும். நல்லது செய்ய போனாலே உங்களுக்கு அதே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அதனால் நல்லது கூட செய்யலாமான்னு யோசிக்க ஒரு நிலை இருக்கிறீங்க. அதனால் குடும்பத்தில் சிறு மனசரங்கள்லாம் இருக்கலாம். குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்காம இருக்கலாம். உறவினர்கள் உங்களுடைய உதாசத்தை பார்த்தலாம். எல்லா விஷயங்களும் நடக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய படித்த இடத்துல உங்களுடைய மேலதிகாரி சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஊழியர்கள் உங்களை பற்றி மேலதிகாரிகிட்ட தவறாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் யார்ட்டையும் விவாதம் பண்ணாதீங்க, யார்ட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கும் அது பொறுமையாக இருங்க. ஏற்றுமதி இறக்குமதி சென்ற நண்பர்கள்லாம் கொஞ்சம் அதிக முதலீடு செய்யாமல் இருப்பது, தொழில் அபிவிருத்தி செய்யாமலும் இருப்பது, அதிக முதலீடு போட்டு தொழில் அபிவிருத்தி பண்ணுறது, அது பிரான்ச் ஓப்பன் வந்து அதிக பொருள் உற்பத்தி பண்ண பல விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன தேவையோ அதை உற்பத்தி பண்ணுங்கள், தேவைங்க. அதே மாதிரி யார் எந்த ஆர்டர் போட அந்த ஆர்டருக்கான ஒரு பாதித்தொகை பெற்றுக்கொண்டு பொருளை அனுப்புங்க. போட்டிகள் நிறைய இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள். அந்த தொழில் போட்டியை சமாளிங்க. உங்களிடம் பணி செய்கின்ற பணியாக உங்களுக்கு சில சிக்கல்லாம் கொடுப்பாங்கனால எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியாக அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு சிக்கல் இருக்க தான் செய்யும். அதை நாம் தான் எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் பார்த்து அமைதியாக முயற்சி மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாகவும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமையும். சனி பகவான் உங்களுடைய சொந்த வீடு இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார். அத்திராட்சி மீனராசி வந்து பார்த்தா கொஞ்சம் அசதி மிகுந்த நாள். மீனத்தில் வந்து குருபகவான வீடு இருந்தால் நல்ல விஷயங்கள் செய்வது. இந்த ஆடி மாதம் நிறைய கோயிலுக்கு போயிட்டு டொனேஷன் வாங்கிட்டு இப்போ கோயிலுக்காக கும்பாசத்துக்காக கோயில் திருவிழா நிறைய செஞ்சுக்கோங்க. அது சார்ந்த ஆசைகளாக வரும். உங்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற பணவரவுலாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வேலை செய்ய நேரத்தில் பணியிடரும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். மேலே உங்களுக்கு சப்போர்ட் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு குழந்தைகள், மனைவி எல்லாம் உங்களுக்கு பேச்சு கேட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய தான் இருக்காங்க. உங்களுக்கு உறவினர்கள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லா விஷயம் உங்களுக்கு ஆதரவும் அனுசரணையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிற இந்த நாள் அனைத்து ராசியாளர்களும் ஒரு அற்புதமான நாளாக அமைய நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.